நான் முதல்ல உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க பேர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? என் பேர் நிம்மதி. பேரே நிம்மதியாமா? பேரே நிம்மதி. ஏமா நிம்மதின்னு ஒரு பேராமா? பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாமா? 6வது படிக்கிறதுல இருந்து நிம்மதி போயிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, நிம்மதி போயிட்டு இருக்கு. எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க சார். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நிம்மதி என்ன பண்றீங்க? காலேஜ்ல ப்ரொஃபசர். ஐயோ, இன்னும் பிரச்சனையாச்சே அது. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பக்கத்துல என் பேர் போத்தீஸ். போத்தீஸ்? போத்தீஸ். என்னங்க போத்தியப்பன் போத்தி பேர் வச்சிருக்காங்க, பாத்துருக்கேன். அது ஏன் போத்தீஸ்? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். இல்ல உண்மையா அந்த கடை பேரை தான் வச்சிருக்காங்களா உங்களுக்கு? எந்த ஊர் நீங்க? இங்க சென்னை தான் சார். யாரோ ஒருத்தங்க விளையாட்டா சொன்னதுனால போத்தீஸ்னு வச்சிருங்க நல்லா இருக்குமே அப்படின்ட்டு, சோ அதனால வச்சதுனால போத்தீஸ் அப்படின்ட்டு. அதான் விதிங்கிறது. என் பேர் தமிழ்நாடு சார். நீங்களா யாருடா? How do I tell you? முதலமைச்சர். என்னங்க அது? என்ன ஒரு புத்திசாலித்தனம். உண்மையிலே அதான் சார் பேரு. எம்ஜிஆர் பல போராட்டங்களுக்கு அப்புறம் சிஎம் ஆகும் பொழுது நான் பிறந்த ஒரே காரணத்தால. முதலமைச்சர் ஒரு போஸ்டிங் தானே? ராஜான்றது என்ன தெரியல. புரியுது, இப்ப புரியுது. இப்ப என் பிள்ளை ராஜா மாதிரி வரணும்னு ராஜா வைக்கிற மாதிரி நீங்க அவர் முதலமைச்சர் ஆனா உங்க முதலமைச்சர் வச்சிருக்காங்க. எஸ் மீனாட்சி சுந்தரம். எஸ் மீனாட்சி சுந்தரம். செல்லமா சொல்றது கூட இல்ல சார். அதுல வந்து வஞ்சல மீன், துள்ற மீன் எல்லாம் கூப்பிடுவாங்க என்ன. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் ஒரே கிரிக்கெட் பிளேயர் பேரா வச்சிருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? அது அவங்க தயமாம வச்ச பேர். அவர் கிரிக்கெட் பிளேயரா? கிரிக்கெட் பாப்பாரு. கிரிக்கெட் பாப்பாரு. பார்த்தவர் வச்சிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். போத்தீஸ் வந்து ஆரம்பிச்ச புதுசு. நம்பிக்கை, நாணயம், சாம்ராஜ்யன்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதனால நம்ம பையன் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற. கரெக்டான பேர் காரணம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கேட்டது சொல்லல, நீங்க கேட்டுதான் இப்ப சொல்றாரு. ஆனா இந்த காரணத்தை நீ கேட்காமலே இருந்திருக்கா. தெரியுது, நீ மூடு. அம்மா ஏமா அந்த பேரை வச்சீங்க? நம்ம குடும்பத்துல சாய்ஸே கிடையாது. என்னடா புத்தலாட்டாது? அம்மா நம்ம குடும்பத்துல ஃபேமிலி போட்டோ எடுத்தா வச்சுக்கோங்க, எல்லா பேரும் மீன் பெரியப்பா பேரு, அவன் என் தம்பி பேரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. என் பெரிய பெரியப்பா பேரு, அந்த மாதிரி எல்லார் பேரும் மீனாட்சி சுந்தரம் தான் இருக்கு. உங்களை அன்புடன் வரவேற்கும் சொல்லி உறவினர்கள் பேர்லாம் போடுவீங்களா? ஆமா சார். மீனாட்சி சுந்தரமால இருக்கும். பெரிய மீனாட்சி சுந்தரம், சின்ன மீனாட்சி சுந்தரம், மதுரையில இருக்காரு அவரு, அப்படி சொல்லிப்பாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பையிலிட்டு இந்த மாட்டிட்டு பாடு. இவர் எந்த மீனாட்சி சுந்தரம்? இவர் மெட்ராஸ்ல இருக்கிற மீனாட்சி சுந்தரம். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இவர் மெட்ராஸ் இல்ல, மெட்ராஸ் கூட கிடையாது சார். அந்த கேகே நகர்ங்கிறதுனால கேகே நகர் தான் சொல்லுவாங்க. ஓ, மெட்ராஸ்ல ஒரு 3-4 மீனாட்சி ஆமா, சுந்தரம் அது நிறைய பேர் இருக்காங்க. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஓ ஆமா. நீங்க கேகே நகர் மீனாட்சி சுந்தரமா? அப்படிதான் நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும். எல்லாருக்கும் உன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியும். என்னமா பேசுற நீ? யாரடா திட்டா? உன்னதானே சொன்ன கூமுட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பிள்ளைக்கு பேர் வைப்பான் சார். மீனாட்சி சுந்தரமோ. ஓ, புள்ள பேரு மீனாட்சி சுந்தரம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதான் உன் சித்தப்பா பேரு மீனாட்சி சுந்தரம், உன்ன சித்தப்பான்னு கூப்பிடுறவன் பேரு மீனாட்சி சுந்தரம், ஓன் பேரு மீனாட்சி சுந்தரம், ஓன் புள்ள பேரு மீனாட்சி சுந்தரம். நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தேங்க்யூமா. என் பிள்ளைக்கு மீனாட்சி சுந்தரம் வைக்க மாட்டேன். என்ன பேர் வைப்பீங்க? விஜய்னு வைப்பேன் சார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போ. ஆக்சுவலா இந்த பேருக்கு பின்னால ஒரு பெரும் வலி இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒரு 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 தேங்க்ஸ், ஒரு நன்றி சொல்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வெளியில பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பரலோகம்னு சொல்லும் போது வந்து ஒருத்தங்க நெக்ஸ்ட் ஈவெண்ட் கூப்பிடும் போது ஒரு சில பேர் மூஞ்சியை சுழிச்சிட்டு போறாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு நேம் வந்து சொசைட்டில கிரியேட் பண்ணணும். அது எப்படி முடியும்? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.